நீங்கள் எவ்வளோ முறையில் உங்கள் வீட்டு சிங்கை வந்து தேய்ச்சி கழுவி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு முறையில் ஒரு தடவை வந்து உங்கள் வீட்டு சிங்க்கு கழுவி பாருங்கள். இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டு சிங்க்கு சும்மா பலன்னு தகன்னு மின்னுங்க. வாங்க அந்த பொடி என்ன பொடி, இந்த சிங்கை எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், எப்படி பளன்னு ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னுடைய சிங்க்கு இப்படி தான் இருக்குது. நிறைய வந்து சிங்கை சுற்றி நிறைய உப்பு கரைகள் பிடிச்சி நல்லா அழுக்கு கரைகள் பிடிச்சி இருக்குது. சிங்கே வந்து ஒரு அழுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்கு மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் வந்து நிறைய வந்து கீழ்ப்பகுதியில் வந்து அழுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பைப்லேயும் பாருங்கள் ஒரு மாதிரி புள்ளி கரையோட ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது. பார்க்கவே சிங்க் பார்க்க ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்குது. இப்போ வந்து இப்படிப்பட்ட சிங்க்கை தான் நம்ம வந்து ஒரே ஒரு பொடி இருந்தால் போதும், அந்த பொடியை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஒரு பொடி தான். இப்போ பாருங்கள், இந்த பொடி எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாவே போதும் ஒரு சிங்க்கு. இப்போ வந்து அதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து தூவி விடுறேன். மெயினாக வந்து உப்பு கரை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நல்லா வந்து தூவி விடுங்க. தூவி விட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். இப்போ பாருங்கள், அதேமாதிரி வந்து மேல் பைப்புக்கு மேலே இருக்கிற இடத்துலையும் வந்து இதை வந்து அப்படியே தூவி விடுறேன். தூவி விட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம வந்து தேய்க்க போகிறோம். இந்த பொடி என்ன பொடி, நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் காமிக்கிறேன். ரொம்ப இயற்கையான எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம பொடியை வந்து தயாரிச்சிருக்கோம். இது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து சீவக்காய், அதுக்கப்புறம் வந்து பூந்தி கொட்டை, அப்புறம் வந்து லெமன், இந்த மூணையை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இதை வந்து நல்ல பவுட்ராக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து நிறைய வந்து கிளினிக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும். ரொம்ப இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதனால் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கலான ஐட்டமும் வந்து நம்ம மண்ணில் போய் சேராது. ரொம்ப இயற்கையான வந்து கிடைக்கக்கூடிய பொருள். பாருங்கள், இதை வந்து நல்லா மிஷினில் நல்லா அரைச்சி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பல மாதத்துக்கு தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா பல மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடியை தான் நம்ம தூவி நம்ம வந்து இன்றைக்கி வந்து தயார் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பொடியை கொண்டு நீங்கள் வந்து பாத்திரம் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பாத்திரம் வந்து அப்படி புதுசு போல் பல்லன்னு மின்னுங்க. சாம்பலை மிக்ஸ் பண்ணி டாய்லெட் ரூமில் வந்து தேய்ச்சி கழுவி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுங்க. டாய்லெட் ரூம் வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக சுத்தமாக அப்படி பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பொடி வந்து உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸாக தான் யூஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை வந்து நம்ம வந்து 1 கிலோ வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டாய்லெட் ரூமு, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிறதுக்கு, இதேமாரி சிங்க்கெல்லாம் வந்து கழுவுறதுக்கு, வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு தண்ணி படாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பூச்சி எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பொடியை வந்து எல்லா இடத்துலையும் தூவி விட்டு நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த உப்பு கரைகள் எல்லாம் அப்படியே வந்து படிஞ்சிருந்ததெல்லாம் அப்படியே வந்து கையோடு வந்துடும். அப்புறம் வந்து டைல்ஸ் மேலே இருக்கிற வந்து அந்த அழுக்கு பிடிச்ச கரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகிட்டு கண் கூட நீங்கள் பார்க்கலாம், அப்படியே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஒரு தேய்வு மட்டும் தேய்ச்சா போதும். நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி பைப்பு மேலே இருக்கிற அந்த வெள்ளை புள்ளியாக வந்து அந்த தண்ணி பட்டு வெள்ளை புள்ளியாக இருக்கும், அந்த உப்பு தண்ணி பட்டு அதெல்லாம் வந்து இந்த பொடியை வந்து சும்மா தூவி விட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த அப்படியே வந்து அது ரிமூவ் ஆகிரும். அப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி தான். இதனால் இந்த பொடியை கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய பாத்திரம், அப்படி சிங்க் இதெல்லாம் தேய்க்கிறதுனால மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நம்ம வந்து கெமிக்கலான ஐட்டம் வந்து நம்ம தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த கெமிக்கல் வந்து நம்ம மண்ணை வந்து கெடுத்துரும். மண் வளமே இருக்காது. இதே மாதிரி பொருட்களை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இந்த க்ளீன் பண்ண தண்ணியை கூட நீங்கள் வந்து செடிகளுக்கெல்லாம் பாய்ச்சினீங்கன்னா எந்த ஒரு செடிகளுக்கு இது உரம் தான், எந்த ஒரு கெடுதலும் வந்து செடிகளுக்கு வந்து விளைவிக்காது. இப்போ பாருங்கள், நல்லாவே தேய்ச்சி விட்றேன். தேய்க்கும் போதே வந்து நம்ம பூந்தி கொட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்ல நுர வரும். நம்ம சீவக்காய், லெமன் இதெல்லாம் சேர்த்துறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம தேய்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் சிங்க்கு தேய்ச்சி முடிச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்லேருந்து அந்த சீவக்காய், அந்த லெமன், இந்த ஸ்மெல்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ரொம்ப நேரம் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த டைல்ஸ்லேயும் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது உடனே வந்து இந்த நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்கு, அப்புறம் வந்து வேறு ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் உடனே வந்து நம்ம கையோடு வந்து வந்துடுது. கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தயாரித்து வச்சுக்கோங்க. இது வந்து மல்டி பர்பஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நான் கழுவி காமிக்கிறேன்.
நீங்கள் வந்து ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உடனே க்ளீன் பண்ணாவே வந்து எல்லா கரைகளும் வெளியே வந்துடும். இல்லை ரொம்ப வந்து சிங்க் வந்து ரொம்ப உப்பு கரை பிடிச்சி ரொம்ப வந்து விடாப்பிடியான கரைகள் இருக்குது அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுங்க. இப்போ பாருங்கள், நான் உடனே தான் கழுவிட்டேன் தேய்ச்சி ஒன்றேன். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிற உப்பு கரைகள்லாம் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். அதுமாரி அந்த பைப்பில் இருக்கிற அந்த உப்பு கரை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சிங்க்கு ஃபுல்லாத்தையும் நான் வந்து தேய்ச்சி கழுவி காமிக்கிறேன். அப்படி கையோடு வந்து அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லா வந்து பூந்தி கொட்டை இருக்கிறதுனால நல்லா வந்து நுர வரும். உங்கள்கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு தோல், சாத்துக்குடி தோல், இப்படி எந்த தோலாக இருந்தாலும் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட கொஞ்சோண்டு சாம்பல் கிடைக்கிது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்கள் சிங்கில் உள்ள அழுக்கு கரைகள்லாம் நீங்கி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி சாம்பல் இல்லை, அதனால் வந்து இன்றைக்கி வெறுமனே இந்த பொடியை மட்டும் எடுத்து தேய்க்கிறேன். இப்போ அந்த பொடி வச்சு தேய்ச்சே வந்து சிங்க் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.